ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நியூ பார்ன் பேபியோட ஃப்ரம் த டே ஒன் என்னெல்லாம் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, என்னெல்லாம் வேக்சினேஷன் 0 to 2 years வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய பேபிக்கு என்னெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, இல்லை இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு, யாருனா ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேபி பிறந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ டெஸ்டஸ் வந்து எடுப்பாங்க, ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க. இது வந்து நியூ பார்ன் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து டெஸ்ட் வந்து கவர் ஆகும். ப்ரொஜெஸ்ட்ரான், அப்புறமா இந்த தைராய்டு, அப்புறம் எதுனா ஜெனட்டிக்கல் இஷ்யூஸு, அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டாக்டர்ஸ் டேர்ம் வந்து இருக்கும். நமக்கு அதெல்லாம் வந்து தெரியாது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து பயந்துக்காதீங்க, என்னடா குழந்தைக்கு வந்து ஏதோ எடுக்கிறாங்களே, டெஸ்ட் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து காமன் தான். எல்லா குழந்தைக்கும் வந்து பிறந்த உடனே இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வந்து எடுக்கிறது வந்து காமன் தான். அதை வந்து உங்களோட டாக்டர் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் இந்த பில்ருபின் டெஸ்ட்டு, இந்த மஞ்சள் காமாலை டெஸ்ட்டு வந்து குழந்தைக்கு வந்து எதனாச்சும் பிரச்சனை இருக்கா, அது வந்து ஒரு ஒரு ரேஷியோ, ஒரு ரீடிங் சொல்லுவாங்க, இந்த ரீடிங்குள்ளே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த நார்மல் வேல்யூஸ் வந்து வச்சு நீங்கள் வந்து பயந்துக்காதீங்க. குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கிடையாது நார்மல் வேல்யூ. ஸோ ஒரு சில நார்மல் வேல்யூஸ்லாம் வந்து அது வந்து டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ நான் இதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாக்டர் என் பேபிக்கு சொன்னது எல்லாமே வந்து அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் இதுவும் வந்து ஒரு மேண்டேட்டரி டெஸ்ட்டு, இதுவும் வந்து எடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து தென் அண்ட் தேர் வந்து என்ன வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பீடியாட்ரிஷியன் வந்து நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ பயந்துக்க வேண்டாம். ஸோ இது 2 டெஸ்ட்டும் வந்து இப்போ வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் என்ன 2 வேக்சினேஷன் கார்டு வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த ப்ளூ கலர் வேக்சினேஷன் கார்டு வந்து பேபி பிறந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலர் வேக்சினேஷன் கார்டு வந்து நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்போ போடுறேன் இல்லைங்களா. ஸோ ஏன்னா எங்களுக்கு வந்து பேபி பிறந்தது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் ஹாஸ்பிட்டல். ஸோ இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டவே வந்து இருக்குது. ஸோ அதனால் பேபி பிறந்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வேக்சின் வந்து நமக்கு வந்து பிறந்த ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து கண்டிப்பாக போட்டுருவாங்க. பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 வேக்சின்ஸ் வந்து போட்டுருவாங்க. பிசிஜி, ஹெப்பாட்டிட்டிஸ் B1 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த அன்றைக்கே வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓபிவி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ளவே இதெல்லாம் போட்டு தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ அவ்வளோதான். அதோட வந்து 6th வீக்ஸ் வேக்சின் தான். இந்த வேக்சின் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டில் போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 3 வேக்சினும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தாலும் சரி, ரெலவெண்ட் ஆஃப் ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு, எந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தாலும் வந்து நமக்கு வந்து இந்த வேக்சின் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா 6வது வாரம் வந்து ஒரு வேக்சினு, அப்புறம் 10வது வாரம் வந்து ஒரு வேக்சினு, அப்புறம் 14வது வாரம் ஒரு வேக்சினு. இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 வேக்சினுமே வந்து கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில் எல்லாமே வந்து காமன் தான். இந்த 6th, 10th, 14th வீக் இது 3மே வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டில் போட்ட வேக்சின்ஸ் தான். நீங்கள் ப்ரைவேட்லேயும் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 6வது மாதம் வேக்சின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைவேட்டில் போடுறது. இந்த டிசிபி, இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் 1, 2 இது எல்லாமே வந்து ப்ரைவேட்டில் போடுற வேக்சினு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா 9th மந்தில் வந்து இந்த MMR வேக்சின் இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6, 10, 14 இது 3 வந்து கவர்மெண்ட்டில் போட வேண்டிய வேக்சின்ஸு. ஸோ நீங்கள் அதை ப்ரைவேட்லேயும் வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதான். இனிஷியலாக 6th வீக்கில் போடுற வேக்சின் வந்து குழந்தைங்களுக்கு கவர்மெண்ட்டில் போடும்போது கொஞ்சம் வந்து ஃபீவர் வரும், அப்புறம் வலிக்கும். ஆனால் ப்ரைவேட்டில் போட்டால் வந்து வலிக்காது, ஃபீவர் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கவர்மெண்ட்டில் போட்டதுனால வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பாப்பாவுக்கு வந்து லைட்டாக ஃபீவர் வந்துச்சு. கவர்மெண்ட்லேயே ஹாஸ்பிட்டல்லே வந்து ஆயின்மெண்ட் வந்து அதுக்கு கொடுப்பாங்க. ஸோ வீங்கிடும் கொஞ்சம், அது சரியாகிறதுக்கு அவங்க கொடுப்பாங்க, அது போட்டால் அது சரியாயிடும். ஸோ என்னோடய ப்ரைவேட் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா
இந்த 7 வேக்சின் வந்து கம்பல்சரி போட சொன்னார். இன்ஃப்ளூயன்ஸா 1, அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா 2, டிசிவி, அப்புறம் ஹெப்படைட்டிஸ் A1, வெர்சிலா 1, வெரிசிலா 1, அப்புறமா ஹெப்படைட்டிஸ் A2, வெரிசிலா 2. இந்த 7 வேக்சின்ஸுமே வந்து கண்டிப்பாக போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 3 வேக்சின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஃப்ளூயன்ஸா 1, இன்ஃப்ளூயன்ஸா 2, டிசிவி நம்ம வந்து நேற்று வந்து போட்டிருக்கோம். ஸோ இதோட வந்து டாக்டர் வந்து 9th மந்தில் இந்த எம்ஆர் வேக்சின்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் போட்டுக்க சொல்லிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் A1 வந்து நமக்கு வந்து 12th மந்தில் பேபி வந்து அக்டோபரில் பிறந்தாங்க. ஸோ அந்த அக்டோபரோட டேட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட். இந்த வெரிசிலா வேக்சின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து போடணும். ஏன்னா இது வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இந்த வெரிசிலா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இது கைண்ட் ஆஃப் சிக்கன் பாக்ஸ் மாதிரி தான். ஸோ இது வந்து நம்மளோட சின்ன வயசில் நமக்கு அம்மா போட்டிருக்கோம். அது வந்து ரொம்ப வருஷம் வந்து திருப்பி வராமலேயும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாட்டி ப்ரெக்னென்ட் ஆனும்போது எனக்கு 2nd மந்தில் கரெக்டாக வந்து இந்த வெரிசிலா வந்து எனக்கு மறுபடியும் வந்து அக்கராச்சு. அது ஏன்னு டாக்டர்கிட்ட வந்து கேட்டால் இது உங்களுக்கு சின்ன வயசில் வந்திருக்கும். ஸோ அது வந்து மறுபடியும் வந்து அந்த வைரஸ் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் வந்து மேபி ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த ப்ரெக்னென்சி வந்து மிஸ்கரேஜில் தான் முடிஞ்சது. ஸோ இதுதான் ரீசன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுவாக ரீசனாக இல்லைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு தவிர்த்துடலாம்ல. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேக்சினேஷன்ஸ் இருக்குன்னும் போது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வேக்சினேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டு. எதெல்லாம் வந்து நம்ம டாக்டர் சொல்கிறாரோ ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக போட்டுடுறது வந்து நல்லது. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட டாக்டர்கிட்ட வந்து கேளுங்க. ஏன்னா இதில் ஒரு சில வேக்சின்ஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து தேவைப்படாமலும் இருக்கலாம். அண்ட் இதில் இல்லாத ஒரு சில வேக்சின்ஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு தேவையாகவும் இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் உங்களோட குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போய் உங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு எந்த வேக்சினேஷன்ஸ்லாம் வந்து நம்ம பாப்பாவுக்கு தேவை அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ யாருமே வந்து தேவையில்லாமலாம் வேக்சின்லாம் வந்து போட மாட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து வேக்சினேஷன்ஸ் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸு, டெலிவரி வீடியோஸ், பேபி ரிலேட்டட் வீடியோஸ், போஸ்ட்மார்ட்டம் வீடியோஸ் இதெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன். இது கண்டிப்பாக ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் கிடையாது. பட் எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ, பை.